ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 3D வீடியோ அனிமேஷன் பண்ணுறதுக்கு இந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப் பேர் பார்த்தீங்கன்னா டேட்டா டைம். ஸோ இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லும். நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இல்லை வேறு எதுவும் அக்கௌண்ட் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரியேட் பண்ண இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்க அவங்களாம் பாப்புலர்ஸில் வருவாங்க. ஸோ அதிக பேர் இந்த வீடியோ பார்த்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ வெயிட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே இந்த ரெண்டாவது ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. ஸோ ஆல்ரெடி நான் 2 க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கும் அந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ லோட் ஆகிடும். இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள். ஸோ அதான் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ப்ளஸ் ஐக்கானை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ ப்ளஸ் ஐக்கான் க்ரியேட் பண்ணால் இப்போ வந்து இப்படி வரும். ஸோ இது ஏன் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸை ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் யார் ஃபேஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கேலரி ஓப்பன் பண்ணுறேன். கேலரியை கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் உதாரணத்துக்கு ஒரு ஃபேஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜூமில் இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல் கிராப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ கிராப்பை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிராப்பை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். ஸோ வெயிட் இந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் மேல் கொடுத்துக்கோங்க. ஸோ மேல் கொடுத்தா இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ உங்களுக்கான 3D அனிமேஷன் வந்து லோட் ஆகும். ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த ஃபேஸ் பிடிக்குமோ அந்த ஃபேஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லோட் ஆகிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் இருக்கும். உங்களுக்கு எது வேணும் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து டிஷர்ட். ஸோ டிஷர்ட் உங்களுக்கு டிஷர்ட் நம்ம ஐபிஎல் டிஷர்ட்ஸே இருக்குது. ஸோ அது இல்லாமல் நீ வேறு எதுவும் டிஷர்ட் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த டிஷர்ட் யூஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேண்ட். ஸோ மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கீழே பேண்ட்டை மாற்றினேன். உங்களுக்கு எந்த பேண்ட் வேணுமோ செலக்ட் பண்ணி எனக்கு இதே போகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷூஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஷூஸ் மாற்றுங்க. ஸோ நான் வந்து இதை மாற்றிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைல்ஸ் அண்டு சன்கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ என் சைடில் பார்த்திங்கன்னா கலர்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்டு ஹேர் ஸ்டைல். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். ஏன்னா வீடியோ முடிக்கணும். ஸோ அதுக்காக தான் பண்ணுறேன். ஸோ உண்மையிலே இந்த ஆப் பார்த்திங்கன்னா அட்டகாசமான ஆப்னு சொல்லலாம். அடுத்து சன்கிளாஸ் வரும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச சன்கிளாஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்தோன்னே இங்கே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ டிக் ஐக்கான் பண்ணுங்க. ஸோ டிக் ஐக்கான் கொடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 3D அதாவது இந்த வீடியோ வந்து இந்த பொம்மை வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடும். ஃபினிஷ் ஆனால் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாங்ஸை ஆட் பண்ணணும். ஸோ சாங்ஸு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எப்படி ஆட் பண்ணதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ தேர்டாக ஒரு ஐக்கான் இருக்கும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணால் இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாங்ஸ் உங்களுக்கு வெரைட்டியாக இருக்குது. ஸ்போர்ட்ஸ், டான்ஸ், ஃபன் நிறையா இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டான்ஸ் கிளிக் பண்ணுவோம். ஸோ டான்ஸ் கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா
ரோபோட், சொடக்கு மேலே, இங்கே பார்த்தீங்கன்னா குலேபாவலி, ஸோ சென்னை குத்து, ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம உதாரணத்துக்கு சொடக்கு மேலே ட்ரை பண்ணுவோம். ஸோ சொடக்கு மேலே சாங் கிளிக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் ஏன் சாங் வைக்கலனா எனக்கு வந்து இதாகிடும். ஸோ நம்ம வேறு சாங்ஸ் கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம சென்னை குத்து இருக்குது. ஸோ வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி முடிச்சோன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். ஸோ நீங்கள் வாய்ஸ் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடில் இது இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னே இப்போ வந்து உங்களுக்கு கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ கேமரா ஓப்பன் ஆகி எந்த இடத்துல வந்து அந்த இதை டான்ஸ் ஆட வைக்கணுமோ நீங்கள் அந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல டான்ஸ் ஆட வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஜூமிங் வேணுமோ அதை வச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி